என்னடா கிரண், ரொம்ப யோசனையாவே இருக்க. என்னாச்சு? அத்தை வந்துட்டு போன பத்தி யோசிச்சுட்டு இருக்கியாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நான் அத்தை ஒன்றை வர சொல்லிட்டு போயிட்டாங்க, அம்மா ஒன்றை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு வாங்கணுமா என்ன அப்படின்னு யோசனையாக இருக்குது. சரி, அதான் உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். பாடுறா, அத்தை பொண்ணுங்களே பிடிக்காது, இதில் கிஃப்ட் நான் வாங்குறேன்னு சொல்கிற. டேய், என்னடா உன் ரூட்டு வேற மாதிரி மாறுது. வெளியில் ஒரு மாதிரி பேசிட்டு உள்ள ஒரு மாதிரி இருக்கியாண்ணா? அடா ஏன்னா நீ வந்த, நான் ஏன் அந்த மாதிரினா இருக்க போகிறேன். எனக்குலாம் அந்த மாதிரி யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் நம்ம அத்தை மேலே யாரும் நம்ம கோவத்தை காட்ட முடியாதுல்ல. நம்ம அத்தை நமக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்காக சரி ஏதாவது ஒன்று சும்மா போனால் நல்லா இருக்காதுல்ல, அதுக்கோசரம் யோசிச்சேனே. ஆமாண்டா, நம்ம அத்தை நமக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும். சரி பார்ப்போம், ஏதாவது கிஃப்ட் வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு போகலாம். அதானே. அந்த பொண்ணு படிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதாவது படிக்கிற சம்மந்தமாக ஏதாவது வாங்கிட்டு போகலாம். படித்து முடிச்சிருச்சு. ஏதாவது சேரீ ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு யோசனையில் இருக்கேன். அதுவும் நம்ம ஷாப்புக்கு போயிட்டு துணி கேட்டோம் அப்படின்னா யாருக்கு என்ன எவ்வளோன்னு ஒன்றை கேட்பாங்க. நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது ஒன்றை. அதை பற்றி யோசிக்கிட்டு இருக்கேண்ணா. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா எடுத்து தரத்துக்கு? டேய் கிரண், என்னடா புதுசாக சாரின்னா சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டில் யாருமே சாரிங்கிற பக்கமே போக மாட்டாங்களே, வித்தியாசமாக இருக்குது. சரி, ஏதோ ஒரு நல்ல புள்ளியாக மாறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னோட பிஏ இருக்காங்கல்ல, அவங்கள வேணா உனக்கு சாரி இட்டு வந்து தர சொல்லி சொல்கிறேன். நீ அந்த பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு, சரியா? நான் எந்த ஒரு கிஃப்ட்டும் வாங்க போகிறதில்ல, சும்மா தான் வரப்போகிறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் தோணலை. பார்க்கலாம், அந்த டைமில் வேறு ஏதாவது மனசுக்கு ஏதாவது போட்டதுன்னா பார்த்துக்கலாம். சரிண்ணே. என் பிறந்தநாள் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா ட்ரெஸ்ஸு, ரொம்ப அழகா இருக்கே. அம்மா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சாரி எதுவும் உனக்கு எடுத்து கொடுக்கலையே, எப்படி உனக்கு வந்துச்சு? அம்மா இது என் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தாம்மா. எனக்கோசரம் காசு சேர்த்து வச்சிருந்து எடுத்து கொடுத்தா. அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால எடுத்து கொடுத்தா. பரவாயில்லம்மா, இந்த காலத்து பிள்ளைங்களாம் இந்த அளவுக்கு இருக்கீங்க. நாங்களாம் அந்த காலத்தில் எங்கே ஃப்ரெண்டுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுலேயே கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சிருவாங்க, அப்புறம் போய் எங்கள் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு பழகிறதுக்குலாம் இருக்குது. நான் பட்ட கஷ்டம் எதுவும் நீங்கள் படக்கூடாதுன்னு தான் எல்லாரையும் படிக்க வச்சுருக்கேன். இன்னைக்கு உங்கள் மாமா வீட்டிலேருந்து வருவாங்க, நான் போய் சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படியாம்மா? சரி. அம்மா என்ன சமைச்சிருக்கீங்க? மாமா வீட்டிலேருந்து வருவாங்கன்னு வர சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது சமையலாம் செய்யணும்மா. இதுக்கு மேலே தான் இனிமேல் ஏதாவது செஞ்சு வைக்கணும். அவளுங்க 2 பேருக்கும் தெரிஞ்சா ஆடுவாளுங்களே, அவளுங்கள்ட்ட சொல்லிட்டியா? தெரியும், என்ன பண்ணுவாளுங்களோ தெரியல, கம்முனு தான் இருக்காளுங்க மீதியா. அதான் ஒன்றும் பண்ண மாட்டாளுங்க, நான் சொல்லி வச்சிட்றேன். அவளுங்க ஒன்னே தான் நேற்றுலேருந்து தேடிட்டு இருந்தாளுங்க, என்னமோ உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு. என்னையவா? எதுக்கு தேடினாலுங்க? என்ன கேட்கணுமா? தெரியல என்ன கேட்கணும்னு. ஆனால் எங்கன்னு கத்திக்கிட்டே கிடந்தாளுங்க 2 பேருமே. இன்னும் பார்க்கலையா? தூங்கி எழுந்திரிச்சு? இல்லைம்மா, அவளுங்க தூங்கிட்டு இருந்தாளுங்க. சரி, நான் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். பார்க்குறேன் போயிட்டு என்ன ஏதுன்னு, இல்லைன்னா அவளுங்க வரட்டும். சரிம்மா, பிறந்த நாளாவது எதுவும் சண்டைலாம் பிடிச்சிக்க கூடாது, புரியுதா? 3 பேரும் கரெக்டாக இருங்க. நான் ஏமா அவளுங்கள்ட்ட போய் சண்டை பிடிக்க போகிறேன்? அவளுங்க என்கிட்ட சண்டை பிடிக்காம இருந்தால் சரிதான். சரிம்மா, போய் பாரு, எனக்கே கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. சரிம்மா. ஏன்ஸ்டிங்களாடி? என்னடி இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் அப்படியே நின்றுட்டு திருன்னு என்னை பார்த்துட்டே நிற்கிறீங்க? வா, உன்னே தான் நேற்றுலேருந்து நான் தேடிட்டு இருந்தேன். ஓ சாரி, இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இன்னிசை, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஆமாம், எதுக்கு என்னை தேடிட்டு இருந்தேன்? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை உங்ககிட்ட கேட்கலான் தான். ஆமாம், இதை சொல்கிறது உண்மையா? என்னடி பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீ பாட்டுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டன்ற, நீ பாட்டுக்கு இதை சொல்கிறது உண்மையான்ற. என்ன எதுவும் சொன்னாதானே தெரியும். அடடா, மேடமுக்கு ஒன்றுமே தெரியாதா? பிறந்த நாள்னு பார்க்குறேன், இல்லை உன் கழுத்தை அப்படியே கோழி திருவுற மாதிரி திருப்பி போட்டுருவேன். ஏண்டி இப்போ எதுக்குடி இப்படி கத்துற? என்னாச்சு? வயசுல பெரியவன் சொல்லி ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா உங்களுக்கு? அக்கான்ற ஒரு மரியாதையாவது இருக்கா இல்லையா? நீ என்னை கோழி திருவுற மாதிரி திருவிடுவியா? என்ன கொழுப்பு உனக்கு? வா, அம்மா கிட்டே சொல்லி வைக்கிறேன். அவன் சொல்றது என்ன தப்பு? வயசுல பெரியவன் தானே நீயே, அப்புறம் நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ற? வாயை முடுங்கடி. 2 பேரும் என்ன விஷயம் சொல்லாம நீ பண்றதான் தப்புன்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும்? அக்கா காரிக்கு தெரியலையா? சொல்லு என்னன்னு. அப்பா ரொம்ப செம்ம நடிப்பு தான். அப்படியே என்னதான் உனக்கு சொல்றதோ தெரியல. ஆமா, நம்ம அத்தை பையன் இருக்கான்ல, அவனை நீ லவ் பண்றியா?
நம்ம 3 பேரும் அவங்க 3 பேரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி நான் போய் லவ் பண்றேன்னு சொல்றீங்க? அம்மா யாரை முதல்ல நான் லவ் பண்றேன்? 3 பேர் இருக்கானுங்க, யாருன்னு தெரியாம நீங்க எப்படி வந்து சொல்றீங்க? அது இல்லாம நான் முதல்ல லவ் பண்றேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஏய், நீ தான் அந்த கிரண் இருக்கான்ல, அவனை தானே லவ் பண்ற? அந்த பேங்க்ல வேலை செய்யறானே அவனை. உனக்கு யாரு முதல்ல சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட்? ஏய் இனிசை, ஒழுங்கா அவ கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உண்மையா இல்லையா இதை மட்டும் சொல்லு. யார் சொன்னா எவரு சொன்னான்னு ஏன் நீ கேட்கற? ஏண்டி, ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? சரி நான் சொல்லட்டுமா, நீங்க 2 பேரும் அந்த 2 பேரையும் லவ் பண்றீங்கன்னு? ஏய் அக்கா, பேச்ச மாட்டாத, ஒழுங்கு முறையிலே சொல்லிடு உண்மை என்னன்னு. ஆமா, உங்ககிட்ட போய் பிடிச்சி எனக்கு அப்படியே 10 லட்ச ரூபா காசு வரப்போகுது, போடி வேலையை பார்த்துட்டு. ஏய் எங்க அப்படியே ஓட பாக்குற? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இது வந்து வேற யாரும் சொல்ல கிடையாது, அவன் தான் சொல்லியிருக்கான். என்ன சொன்னான் அவன்? என் ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுக்க நான் பேங்க்குக்கு போனேன். அங்கே தான் சொன்னான், உங்கள் அக்காவை நானும் லவ் பண்ணுறோம், உங்கள் அக்காவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் அவன் சும்மா அவங்ககிட்ட தான் வெறுப்பேற்றுறதுக்கோசரம் அப்படி சொல்லியிருப்பான். அதை நம்பிக்கிட்டு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன். போடி போடி போய் முதல்ல காலைல குளிச்சுட்டு வேலையை பாருங்க போங்க. ஓஹோ, அப்போ என்ன எதுன்னு நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேன். ஒழுங்காக சொல்லிவிடு, இல்லைன்னா அப்புறம் நானே கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான். ஏய் இப்போ ஆமான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எது ஆமாவா? பாத்தியாடி, நான் சொன்னேன்ல. அவன் சும்மா சொல்லல, அவன் உண்மையதான் சொல்லியிருக்கான். இவ்வளோ லவ் பண்றா பத்தியா? ஆமாண்டி, நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. ஏன் இப்படி பண்ண? ஏய் ரொம்ப பேசாதீங்க சரியா? உங்களுக்கு நான் அக்கா, புரியுதா? எனக்கு என்ன என்னோட வாழ்க்கையில முடிவு எடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும். உங்களோட இஷ்டத்துக்கு என்னால இருக்க முடியாது. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால நான் அவரை லவ் பண்றேன். நம்ம தான் ஏற்கனவே மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அது அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி சண்டை வந்து நீங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா என்னால மாற்ற முடியாது. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன். நான் அவரை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க அந்த 2 பேத்துல யாரையாவது ஒருத்தரை லவ் பண்ணி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்க. நீ லவ் பண்றேன்னு சொல்றதே தப்பு, இதுல நீ எங்களை வேற சொல்றியா? இது உன் லவ்வை எப்படி நான் பிரிச்சு விடுறேன்னு பாரு. ஆமாண்டி, இவ லவ் பண்றத விடவே கூடாது, அது எப்படியாவது பிரிச்சு விட்டுறணும். சரி சரி, முடிஞ்சா பாருங்க சரியா? உனக்கு அவ்வளோ ஆச்சு இல்ல? ஏன் எங்ககிட்டே மறைச்சிட்ட? இதான் அடிக்கடி வெளியே போறேன்னா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அவனை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆமாண்டி, அப்படிதான் போனேன், பார்த்துட்டு வந்தேன். இப்போ என்ன, நீ ஒன்றும் எனக்கு அம்மா இல்லை, எனக்கு தங்கச்சி தானே. இரு, நான் போய் அம்மா கிட்டே சொல்றேன். அப்பா, ரொம்ப நல்ல விஷயம். போய் இதை முதல்ல அம்மா கிட்ட சொல்லு. அம்மா ரொம்ப சந்தோஷப்படும். அம்மாவே எனக்கு முன்னே நின்று கல்யாணம் பண்ணி வச்சிரும். ஏய் கம்முன்னு அம்மாட்ட சொல்லாத. அம்மாட்ட சொன்னா இவ பண்ற மாதிரி தான் சொல்லு, அம்மா பண்ணும். இதை எப்படியாவது பிரிச்சு விட்டுறணும். சரி சரி, என்னென்ன உங்களால முடியுமோ எல்லாம் பண்ணுங்க சரியா? நான் போறேன். சரி சரி, 2 பேரும் எனக்கு தங்கச்சியா போயிட்டீங்க, என்ன பண்றது? இப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. மாமா பசங்களாம் வரானுங்களாம். வாங்க வாங்க, உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஒடியாங்க ஒடியாங்க பார்க்கலாம். ஏய் ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. ஆனப்பாரு, நீ லவ் பண்றேன்னு சொன்ன ஷாக்கே எங்களால தாங்க முடியல. இதுல வேற வந்து நாங்க வேற அவனுங்களை வேற லவ் பண்ணோமா? போயிடு ஒழுங்கா. சரி சரி வாங்கடி, ரொம்ப தான் கோச்சிட்டே அப்படியே நிப்பாளுங்க. நான் சொன்னனா நீ நம்பவே இல்லை. பாத்தியா, அவ வாயிலே உண்மை வந்துருச்சு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அடிச்சு சொன்னானே, நான் அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் அப்பயே டவுட் ஆனேன், இவ அடிக்கடி வெளியே போறா, நம்ம கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. பத்தல்ல இப்ப என்ன நடந்துச்சுன்னு. நீ தான் நம்ம அக்கா அப்பெல்லாம் பண்ண மாட்டா, போக மாட்டா, வர மாட்டான்னு சொன்ன. ஏய் நான் என்னடி சொல்றது, அவன் மேல அந்த நம்பிக்கையில தான் நான் சொன்னேன். ஆனா அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி இப்ப லவ் பண்ணிட்டா என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணலாமா? எனக்கு பெரியவ தான் நீ, இதுக்கு கூட நான் தான் உனக்கு ஐடியா சொல்லணுமா? நல்லா விளங்கிடும் போ. சரி சொல்லு, என்ன பண்ணலான்னு சொல்லு. இன்னைக்கு அவனுங்களாம் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம எப்படியாவது அவனுங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒருத்தரை வந்து ஏதாவது கரெக்ட் பண்ணி அவனுங்கள்ட்ட வந்து அவங்க அண்ணனை பற்றி தப்பா சொல்லி இவங்களை எப்படியாவது பிரித்து விட்டுருவோம். அப்புறம் நாம் அவனுங்கள்ட்ட இருந்து கலந்துட்டு வந்துடலாம். ஏய் இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறியா நீ? என்னாலாம் போய் அப்படிலாம் கொஞ்சிட்டுலாம் பேச முடியாதுடி. ஏன் இப்போ நான் மட்டும் அவங்க மூஞ்சி ரொம்ப அழகா இருக்கு, நான் போய் இப்போ அப்படியே கொஞ்சிட்டு நிற்க போறேன்னு சொல்றேன்னா என்ன பண்றது? நம்ம அக்காக்காரியோட வாழ்க்கைக்கோசரம் இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அவள் ஒன்றும் தெரியாதவ, அவள் பாவம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுங்க ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. அதான் அவன் நல்லா ஏமாற்றி நம்ம அக்காவை லவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாடி, அக்கா வேற பாவம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதாவது பண்ணி தான் ஆகணும். சரி நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம், வேற என்ன பண்ணுறது அப்புறம்? சரி நீ யாரை கரெக்ட் பண்ண போற? நான் யாரை கரெக்ட் பண்ணுறேன்? இந்த தொப்பிக்காரனை வேணா பண்ணுறேன். அப்படியா? சரி, அந்த காலேஜ் போகிறவன் ஆல்ரெடி என் பின்னாடி ஏற்கனவே ஒரு 2 டைம் சுற்றிட்டு தான் வந்தான். நான் பார்க்குறேன் அவனை. என்னடி புது பிட்டா போடுறீங்க? அவ
அவன் என்னன்னா லவ் பண்றேன்னு சொல்லி கொண்டு தூக்கி போட்டு போறா, நீ என்னன்னா 2 டைம் என் பின்னாடி வந்தான்னு வேற சொல்ற. என்னடி நீ ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? ஏய் சோடா புட்டி ஒழுங்கா இரு. நான் உனக்கு வழி சொன்னா நீ என்னைய விட சந்தேகப்படுவியா? முதல்ல சொல்றத ஒழுங்கா செய். சரி சரி பண்ணுவோம்.